நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. காலையில பரப்புரை போனாருங்களா, போகும்போது பாத்தீங்கன்னா இந்த பாலத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் எப்படி ஆமா ஸ்கிரிப்ட் தான். இவரு இங்க வரும்போது கீழே விழணுமா? உங்களுக்கு தெரியாதா ஸ்கிரிப்ட்னு? சத்தியமா சொல்லுங்க, தெரியாது ஸ்கிரிப்ட்னு? ஊப்பிங்க சொல்லுவாங்க, நான் எப்படி ஊப்பிங்க தான் சொல்லுவாங்க. ஓகே, உனக்கு அது ஸ்கிரிப்ட் மாதிரி தெரிஞ்சதுன்னா ஸ்கிரிப்ட். ஆனா எனக்கு இதெல்லாம் ஸ்கிரிப்ட் மாதிரி தெரியல. அந்த வாக்கிங் வரும்போது வர்றது, பெண்கள் வர்றது, மத்தது அவங்க பேசுறது, ஓபிஎஸ் வர்றது, சாம்பார் நக்குறது, சாம்பார் நல்லா இருக்குன்னு சொல்றது, சாம்பார் அப்படின்னு சொன்னது, ஐயோ அப்படின்னு சொன்னது, காயிலே அடி. இதுனா என்ன இப்படி அதை வச்சு நீ தின்று, இது அங்க இருந்து எடுத்துருந்த சாம்பார் நீ சாப்பிட்ட. சரி, ஒண்ணு எனக்கு சோத்துல விஷத்தை வச்சு என்னை சாவடிச்சிரு, இல்லையா என் கையில ஆட்சியை கொடுத்துட்டு எல்லாரும் நல்லா வாழுங்க. இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணுன்னு இருக்காரு. ஃபர்ஸ்ட் கொடுத்தா நம்ம மேல கேஸ போட்டு நம்மள உள்ள தள்ளிடுவான். ரெண்டாவது கொடுத்தா அவரு நமக்கு சோத்துல விஷம் வச்சு நம்மள முடிச்சிருவாரு. இந்த ரெண்டுத்துல எது நடந்தாலும் அழிவு நமக்கு தான், அவருக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. தீமான அவர்களை கேட்கிறேன், எதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கோவம் வருது? நான் 15 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன், உங்களை யாருங்க கத்த சொன்னா? நீங்க தேர்தல் அரசியலுக்கு வரீங்க, தேர்தல்ல நிக்கிறீங்க, கூட்டணி வைக்க மாட்டேன்றீங்க. அட்லீஸ்ட் வெற்றி பெறதுக்கு ஏதாவது வியூகம் இருக்கணும்ல. அதுவும் இல்ல, என்னடா வியூகம்னு கேட்டா விஜய் எதிர்க்கிறதா வியூகம்ன்றீங்க. யோசிச்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கு எனக்கு. உங்ககிட்ட படம் நடிச்ச விஜய்க்கு 600 கோடி இருக்கு, ஆனா உங்ககிட்ட வெறும் 17 கோடி தான் இருக்கு. மேயர்னா தொங்கணுங்க கார்ல, உள்ள உட்கார்ந்து வரதுக்கு. ஏங்க நீங்க நினைக்கிறது வேற, முதலமைச்சர் கார்ல நம்ம இப்படி புடிச்சுக்கிட்டே போனோம். இப்ப விஜய்க்கு போறாங்கல்ல பவுன்சர்ஸ் மாதிரி, அப்படி போனோம் மேயர்னா. அப்ப அதுக்கு அப்ப நியூட்ரிஷன் தானே, அவங்களுக்கு ஒரு இது இருக்கும், தெம்பு எப்படி போகணும், எப்படி தொங்கிட்டு போகும்போது எப்படி அந்த இது இருக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரியும். அப்ப சத்யராஜ் சொல்லி இதுவா இருப்பாரு, ஒன்னும் அருமையா தொங்குது நம்ம பொண்ணு. சிவிக்கு தான் ஆத்திரமா இருக்கும், படிச்சு சொன்னேனே போகாதன்னு சொன்னேனே, இப்படி தொங்க விடுவாங்கன்னு சொன்னேனே. ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசு நிலை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள பாருங்க. இப்படி பேசினா எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க? என்னங்க அதான் முன்னாடி போட்ட வீடியோக்கு தான், அதாவது முக்கால்வாசி பேர் வந்து ஆதரிச்சாங்க, ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்றது சொன்னாங்க. ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறாங்க, அப்படிதான் சொல்ல முடியும். நான் வந்து இதுக்கு விஜய் மாதிரியே பதில் சொல்லவா? எல்லாருமே நம்மளை வந்து ஓகேன்னு சொல்லிட்டா சுவாரஸ்யமா இருக்காது. எதிர்ப்பவர்களும் இருக்கணும் இல்லையா, கல்லெறியவங்களும் இருக்க தானே செய்வாங்க. அப்படின்ற மாதிரி அப்படியே கடந்து போக தான் செய்யணும் அப்படின்னு அந்த ஸ்டைலில் வேணா வந்து சொல்லலாம். நம்ம வந்து அவரை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம், ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்கிறோம். அதுவும் அந்த மாதிரிலாம் நான் சொல்லலை. நான் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, உங்களுக்கு பவர் இருக்குது, உங்கள் பவரை யூஸ் பண்ணுங்க, இன்னும் பாயிண்ட் எடுத்து நல்லா பேசுங்க. எஸ்பிடி பவர் ரேஞ்சர் மாதிரி இருங்க, சிறுக்குன்னு போகாதீங்க, அந்த மாதிரி எஸ்பிடி பவர் ரேஞ்சர் மாதிரி போகாதீங்க. நல்லா உங்களோட பவரை யூஸ் பண்ணி நிறைய மக்களுக்கு விஷயங்களை தெரியப்படுத்துங்க, உங்க மேல அபிமானமா இருக்காங்க அப்படின்ற. அதுக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து நம்ம எதா இருந்தாலும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப நம்ம போய் அதுக்கெல்லாம் வந்து விளக்கம் சொல்ல முடியாது. ஆனா நாங்க சொல்றத உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, உண்மைன்னு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு தெரியும், ஆமா சொல்றது சரிதான் அப்படின்னு. இல்ல நாங்க வந்து வெறுமனே அவரை புகழ்ந்து பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது முடியாது, அது கஷ்டம். வெறுமனே புகழ்ந்து பேச முடியும், என்ன இருக்கோ ஃபேக்டை சொல்லி தான் ஆகணும். அது சொல்றது நல்லது. நம்ம தம்பி, அருமை தம்பி லிங்கேஷ் அவர்கள், கேமரா கவிஞன் லிங்கேஷ் அப்பப்போ வந்து சொல்லுவார், உங்களுக்கும் டிவி கேக்கும் என்ன தொடர்பு, எப்போ பார்த்தாலும் ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு நடக்குது அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம கூட கமெண்ட் கூட சொல்லியிருக்காங்க, அவர் வந்து அந்த வேனில் போனார்னா கூட்டம் கம்மியாகும். எனக்கே அந்த டவுட் இருக்குது, நம்ம வீடியோலாம் அவர் பார்ப்பாரா அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இல்லை, ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைரக்டாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஜோ, ஓகேங்களா? அவங்க சம்மந்தப்பட்டவங்க யாராவது இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நம்மன்னு கிடையாது, எனக்கு தெரிஞ்சு நாம சொல்றது கிடையாது, அவங்களுக்கு நெருக்கமான வட்டாரத்துல இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நமக்கு இருக்கிற அறிவு அவங்களுக்கு இருக்காதா? நம்ம சொல்லி அவங்க நம்ம என்னன்னா நம்ம சொல்றோம் அது நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? நான் சொல்றது அவங்களுக்கு நெருக்கமான வட்டாரத்துல இதெல்லாம் சொல்லுவாங்க. நான் அதான் சொல்றேன், நீங்க இப்படி போனதுனால இன்னைக்கு பெரிய அசம்பாவிதம் எதுவும் நடக்கல, ஓகேங்களா? பெரிய க்ரௌட் வந்து அண்டல.
நீங்க வரீங்க, அப்படியே நகருது, அப்படியே உங்களை பார்த்துட்டு அவங்க கடந்து போயிடுறாங்க, நீங்களும் இப்படி வந்துடுறீங்க, உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, ஸ்மூத்தா போகுதுல்ல. இதை தான் சொல்றோம். ஸோ இதே தான் இப்போ நான் சொல்றது அவர் கேட்குறாருன்னா, இப்போ நான் சொன்ன விஷயத்தை அடுத்து அவர் கேட்டாருன்னா நல்லது தானே. ஆமா, நான் வந்து நம்ம நிறைய விஷயம் தெரியப்படுத்துறாரு. நான் நம்ம லிங்கேஷோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே சொல்றேன். ஒருவேளை நான் சொல்றதை அவர் கேட்கறாருன்னா, நான் சொல்றதை அவர் வந்து பார்த்துருக்காரு அப்படின்னா நல்லது தானே. நாளைக்கு பாயிண்ட் பண்ணி இந்த அமைச்சர் அப்படின்னு பாயிண்ட் பண்ணி பேசுறாருன்னா அது அவருக்கு நல்லது தானே, அங்க கட்சிக்கு நல்லது தானே. மாற்றம் வேணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் அது வந்து ஒரு நல்லது தானே. அவ்வளவுதான் நம்ம சொன்னமே தவிர தவறா எதுவும் சொல்லல. அப்படி அதுக்காக வந்து நம்மளை வந்து கமெண்ட்ஸ் பண்ணவங்களையும் நம்ம வந்து எதுவும் சொல்லக்கூடாது. அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அது அப்பப்போ அப்படிதான் ஜாலியா இருக்கும். அதுலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். காலையில் பரப்புரை போனாருங்களா, போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் எப்படி ஸ்கிரிப்ட் தான். இவர் இங்கே வரும்போது கீழே விழணுமா? உங்களுக்கு தெரியாதா ஸ்கிரிப்ட்னு? சத்தியமா சொல்லுங்க, தெரியாது ஸ்கிரிப்ட்னு? ஊப்பிங்க சொல்லுவாங்க, நான் எப்படி சொல்லுவேன்? ஊப்பிங்க தான் சொல்லுவாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வராங்க, விழுறாங்க, இது என்னடா ஸ்கிரிப்ட்? இது எனக்கு புரியவே இல்லை. விழுந்து இவர் கை காமிச்சு அப்படியே போயிருந்தாருன்னா அது ஆசிஷோட இருந்துக்கும். எதுக்கு இறங்கி வந்தாருன்னா இப்ப கேட்கறாங்க. இறங்கி வந்தது விடுங்க, இறங்காமலே அந்த பவுன்சர்ஸை வச்சு இருங்க சொல்லியிருந்தாரு. உங்களை பார்க்க வந்தவங்க கீழே விழுந்திருக்காங்க, கண் முன்னாடி விழுந்து. சைக்கோ, உனக்கு இது கூட தெரியலையா சைக்கோன்னுவீங்க, இறங்கி வந்தா ஸ்கிரிப்ட்னுவீங்க. சரி, இது உங்களுடைய வேலைன்னு வச்சுங்களேன். உங்களுடைய இந்த 20 நாள் வேலை இன்னும் பெண்டிங் இருக்கு, அதை நீங்க பண்ணுங்க, அது ஒன்றும் இல்லை. இதையே ஸ்கிரிப்ட்ன்றீங்க. சரி, ஆமா ஸ்கிரிப்ட். இப்ப என்ன பண்ண போற? ஸ்கிரிப்ட் தான். என்ன பண்ணுவேன் நின்று அவர் என்ன பார்க்ல நடந்து ஒரு வாக்கிங் வரும்போது 2 ஆயாக்கள் திடீர்னு ஓடி வந்து போங்க போங்க அப்படின்னு ஓடி வந்து கலைஞர் ஐயாவை பார்த்த மாதிரியே உங்களை நாங்க பாக்குறோம்னு சொல்றாங்களே, அது மாதிரி ஸ்கிரிப்டா? இல்ல டீ குடிக்க போற மாதிரியான ஸ்கிரிப்டா? இல்ல டீ குடிக்கிற ஸ்கிரிப்டா? எது ஸ்கிரிப்ட்னு சொல்லுங்க. தெரியல. சார்ல பாத்தீங்கன்னா திடீர்னு ஓபிஎஸ் ஓட வருவாரு திடீர்னு, அது ஸ்கிரிப்டா? இல்ல எஸ்வி சேகரோட உட்காந்து இதுல உட்காந்து பேசுவாரு, அது ஸ்கிரிப்டா? எது ஸ்கிரிப்ட்னு சொல்லுங்க. எதையாவது சொல்ல ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம். இல்ல நம்ம இது நடந்துச்சு, அது எதர்ச்சியா நடக்குது இதுங்க, அது எதேச்சியா நடந்ததுங்க. அது ஓப்பனே செல்வம் மறைஞ்சிருந்தது, எதேச்சியா நடந்தது. அதை விடுங்க. நம்ம ஒரு சிவகார்த்திகேயன்லாம் வந்தானே, அது என்ன ப்ரோக்ராம்டா? மேடையில கல்வி திருவிழா, கல்வி அது ஒண்ணு நடந்துச்சுல, அதுல தானே டிடி சாம்பார் சூப்பரா இருக்கு. எது அது ஸ்கிரிப்டா? இல்ல அதுலயே ஒரு பொண்ணு வந்து மைக்க பிடிச்சி ஏதோ ஒண்ணு சொல்லுச்சு, ஓடி வந்து ஏதோ போட்டோலாம் எடுத்துக்கிச்சு, அது எது ஸ்கிரிப்ட்னு சொல்லுங்க. இதாவது ஒண்ணு ஸ்கிரிப்ட். நீங்க என்னடா 19 ஸ்கிரிப்ட் வச்சிருக்கீங்க? அண்ணன் ஸ்டைல்ல சொல்லணும்னா குடும்பமே நாடக கம்பெனி. நான் சொல்லல, ஜோ சொன்னாரு. இல்லங்க, அண்ணன் சொன்னாருங்க. அதுதான் அண்ணன் சொன்னதை ஜோ சொல்றாருன்னு. அண்ணன் சொன்னாரு, அததான் நான் சொல்றேன். அண்ணனோட ஸ்டைல்ல சொல்லணும்னா அந்த மாதிரி வந்து இதெல்லாம் ஸ்கிரிப்ட் இல்லையா? அங்கே இருந்து தூக்கிட்டு வந்துட்டானுங்க. ஸ்கிரிப்ட் ஆமா ஸ்கிரிப்ட். இப்ப என்ன பண்ண போறேன்? பண்ணிக்க போ, ஏதாவது பண்றதுனா பண்ணிக்க போ அப்படின்னு. விழுந்தாங்க, எந்திரிச்சாங்க, ஒரு போனாரு. அந்த விழுந்தவங்க உடனே அவர் கண்ணத்தை தொட்டுன்ற மாதிரி வந்து ஒண்ணு பண்ணாங்க. ஓகே, உனக்கு அது ஸ்கிரிப்ட் மாதிரி தெரிஞ்சதுன்னா ஸ்கிரிப்ட். ஆனா எனக்கு இதெல்லாம் ஸ்கிரிப்ட் மாதிரி தெரியல. அந்த வாக்கிங் வரும்போது வர்றது, பெண்கள் வர்றது, மத்தது அவங்க பேசுறது, ஓபிஎஸ் வர்றது, சாம்பார் நக்குறது, சாம்பார் நல்லா இருக்குன்னு சொல்றது, சாம்பார் அப்படின்னு சொன்னது, ஐயோ அப்படின்னு சொன்னது, வாயிலே அடி. இது என்ன இப்படி அதை வச்சு நீ தின்று, இது அங்க இருந்து எடுத்துருந்த சாம்பார் நீ சாப்பிட்ட. சரி, டீ மட்டும் போய் குடிச்சிருக்காங்களே, டீ குடிச்சிருக்காங்கல்ல. தேனிதி டீ சாப்பிட்டுட்டே இருப்பாரு, நடுவில் ஒருத்தர் வந்துருவாரு, ஏய் கேமரா மறைக்காத அப்படி போ. அப்பாவுக்கும் அதான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் எல்லாமே. இதெல்லாம் ஸ்கிரிப்ட் கிடையாது. ஒருத்தர் விழுந்துட்டாங்க, அவங்கள போய் ஏதோ பாக்குறதுக்காக போனோம்னா உடனே ஸ்கிரிப்ட். சரிப்பா நான் ஒத்துக்கிறேன்ப்பா, விஜய் பண்ணது ஸ்கிரிப்ட் தான், நீங்க ஒத்துக்கிறீங்களா? இதெல்லாம் ஸ்கிரிப்ட். எனக்கு அவர் மாதிரி டீ குடிக்கணும்னு ஆசையா இருக்கு. யார் மாதிரி? முதல்வர் மாதிரி. ஏன் அப்படி? எவ்வளோ நடு ரோட்டில் சேர் போட்டு அப்படியே இதில் உட்காந்து டீ குடிச்சாரு பார்த்தீங்களா? நம்மளாம் கடைக்குள்ளே தான் குடிப்போம் காசு கொடுத்து. இவர் என்ன வெளியில் ஸ்டூல் போட்டு, அதுவும் புது ஸ்டூலாக போட்டு டீ குடிக்க மாட்டாருங்க. வச்சு எடுத்துட்டாரு. குடிக்க மாட்டாரு. உதயநிதியாவது கொஞ்சம் குடிப்பாரு, இவர் குடிக்கலாம் மாட்டாரு. பயங்கரமாக வச்சு எடுப்பாரு. ஓகே, நடந்துட்டு போகுது. ஸ்கிரிப்டாவே இருக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை நிறைய செலவா இருக்கும். டீ எல்லாம் வேற குடிச்சிருக்காங்க. வச்சிருந்த 10,000 டீ வாங்கி கொடுத்தே என் சொத்தெல்லாம் அழியுதுன்ற மாதிரி வச்சிருந்த 10,000 சிஎம் ஃபண்டுக்கு வந்து நிதி அனுப்பி விட்டுருங்க. இது டீ குடிக்கவா? என்ன பண்றது? அடுத்தது
நம்ம அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு காவலருக்கு வந்து ஆதவர்ஜுனாவோட கார் ஏறி கால் வந்து எத்தனை வருஷமா ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி அவருடைய வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு காவலர் வந்து உடற்பயிற்சி எல்லாம் செஞ்சு இந்த நிலைமைக்கு வந்தவரை ஒரு காரை ஏற்றி அவரோட காலை முறிச்சிட்டானுங்க படுபாவி பசங்க. நல்லா இருப்பாங்களா? பாவலர் பாவம் இல்லையா? அவர் குடும்பம், அவர் கூட்டத்துக்கு போனாலே இதுதான் பிரச்சனை. கூட்டத்துக்கு வந்தாலே இப்படிதான், நீ ஒரு யமதர்ம, கூட்டத்துக்கு வந்தா ஏதாவது ஒன்று ஆயிடுது, ஒழுங்கா வந்துட்டு ஒழுங்கா போறியா உங்க கூட்டத்துல, என்ன பண்றது, கூட்டம் வராம இருக்கணும்னா உங்க கூட தான் வரணும். அவரை பார்க்க போனா கூட்டம் தான் வருது. மன்னியூஸ் தான், வேற எதுவுமே இல்ல. அதான் நம்ம தான் டெம்ப்ளேட் ரெடியா வச்சிருப்போம்ல, 25 டெம்ப்ளேட் ரெடியா வச்சிருப்பாங்களா? ரெடியா இருக்கு. அவங்க டீம் இருக்காங்கல்ல, சன் நெட்வொர்க் தானே போகும், அவங்க மட்டும் போகாம அவங்களும் போவாங்க. அவங்க ஏதாவது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. டக்குன்னு பச்சக்குன்னு ஒரு கிளிக்கு, இந்தாங்க போட்டுங்க, ஒண்ணு தாண்டா இருக்கு விடு, நான் பாத்துக்கிறேன், 9 போட்டுக்கலாம், இதுலயே 9 போடலாம் அப்படின்னு சொல்லி. காவலரின் கால் முறிந்தது, காவலரின் கால் உடைந்தது, காவலர் காலுக்கு என்ன ஆனது, காவலரின் காலில் எலும்பு முறிவு, இப்படின்னு காவலரின் கால் எலும்பு முறிவுலயே ஒரு 25 ரெடி பண்ண முடியும் அப்படின்றத ஆமா வகை வகையா மன்னியூஸ் மட்டும்தான் ரெடி பண்ணி போடும். என்ன ஏது ஒண்ணும் தெரியல. ஆதவோட கார் ஏறிடுச்சு, கால் முறிஞ்சிருச்சு, அவர் வாழ்க்கையே போயிடுச்சு, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இது தமிழ்நாட்டுல இது மாதிரி இது வரைக்கும் யாருக்குமே நடந்ததே கிடையாது. இதுதான் முதல் முறை. அதுவும் விஜய் கூட்டத்துல போனதுனால வந்த வினை இதெல்லாம். அதுவும் போலீஸ் பாதுகாப்பு இன்டோ போலீஸுக்கே பாதுகாப்பு ரைட்டு, போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்ல. ஆமா, ஓகே ஓகே. யார் சொல்றது? மன்னியூஸ் தான். போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லையா? இதெல்லாம் நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி அதுதான்டா இன்னும் கொடுமையா இருக்குன்ற மாதிரி. நாட்டுல உனக்கு பாத்ரூம் போற பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல, வீட்டுல தனியா இருக்க தாத்தா பாட்டிக்கு பாதுகாப்பு இல்ல, வீட்டுல லேடிஸ்க்கு பாதுகாப்பு இல்ல, ரோட்ல போற லேடிஸ்க்கு, பொண்ணுங்களுக்கு பாலியல் தொல்லை, காலேஜ்ல பாதுகாப்பு இல்ல, காவலர்ல கால் மேல கார் ஏறிடுச்சு, தப்பு தான், தெரியாம நடந்தது தான். யாரும் வேறுனு போய் ஏத்த மாட்டாங்க. குடிச்சிட்டு கர்ப்பிணி பெண்கள் மேல யாரும் ஏத்தல, காரை விட்டு ஏத்தல, கர்ப்பிணி பெண்ணை எட்டி உதைக்கல, பார்லர்ல பூந்து அடிக்கல, இதெல்லாம் பண்ணல. கூட்டத்துல கால் ஏறிடுச்சு, ஆமா ஏறிடுச்சு, இப்ப என்ன பண்ணலாம்? அதுக்கான நஷ்ட ஈடு அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கிங்க. அந்த காவலருக்கு என்னவோ அதை வந்து கொடுங்க. நீங்க தான் அன்பில் மகேஷ் இன்னும் போனாரா இல்லையா? இன்னும் போல. போவார், சீக்கிரம் போக சொல்லுங்க, டக்குன்னு போய் பார்க்க சொல்லுங்க. எலெக்ஷன் ஒர்க்ல இருக்கல, கேம்பெயின்லாம் முடிச்சிட்டு அப்படியே போவார். ஏன் கேம்பெயின் பண்ற வரைக்கும் ஒரு கால் எந்த ஆச்சுன்னா அன்பில் மகேஷ் போய் சொல்லல, காலே சரியாயிடுன்னு சொன்னா தானே அது சரியாகும். ஆமா, காலே சரியாயிடு காலே அப்படின்னு எதனா சொன்னாருன்னா ஓகே. அது விட்டாருன்னா அப்புறம் என்ன ஆகுறது? அவருக்கு அங்க ஓட்டு கிடையாதுல்ல, அதனால போக மாட்டார். போவார், அதெல்லாம் போவார். அதெல்லாம் ஒரு குழந்தை மனம் கொண்ட ஒரு நபர். மற்றவர்களுக்கு ஒண்ணுன்னா, அதுவும் தாவேக்கால இருக்கிற கூட்டத்தில் ஏதாவது நடந்தவங்களுக்கு ஒண்ணுன்னா அது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் செய்யக்கூடிய ஒரு இது உள்ளவர் தான், உள்ளம் கொண்டவர் தான் அண்ணன் அன்பில் மகேஷ். அதனால அவர் அவ்வளோ இதுவா நீங்க சொல்லுறீங்க. கோர்ட் இருக்கு இல்ல, டிவிக்கே கூட்டத்தில் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஆளா வந்து நிற்பாரு. ஆனா வந்தோடனே தவாக்கா கூட்டத்தில் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிடாதீங்க, இவர் வந்துருவார், பெரிய பஞ்சாயத்து ஆகிடும் அப்படின்றதுதான் இது இருக்கு. அந்த காவலருக்கு இப்படி அடிப்பட்டதுன்றது எதிர்பார்க்காத ஒண்ணுதான். அந்த காவலருக்கு அப்படி ஆனோடனே அங்க அந்த கட்சிக்காரங்களே தான் வந்து தூக்கிட்டு போறாங்க. அந்த டிவிக்கேல இருக்கக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ் தான் வந்து தூக்கிட்டே வந்து போறாங்க. உடனே கார்ல ஏத்துனோன்னே அப்படியே ரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்கலாம் இல்லை, செஞ்சிருக்காங்க. சரி என்ன பண்றது, உங்களுக்கு அப்பப்பதானே கண்ணு தெரியும். இதெல்லாம் மட்டும்தான் உங்களுக்கு நியூஸா தெரியுது, மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு செய்தியாவே தெரியலன்றது தான் வந்து இப்போ நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. நமக்கே போர் அடிக்குது அதெல்லாம் பேசி பேசி. அடப்போடா, எப்போ பார்த்தாலும் மண் நியூஸை பற்றி ஏதாவது பேசிட்டு, மண் நியூஸ்னா இப்படிதான் இருக்கும், இப்படி இருக்கிறதுனால தான் அது மண் நியூஸ் அப்படின்னே நம்ம வந்து முடிவு பண்ணி வச்சிருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு கம்மியா போடுறாங்க. இப்போ கொஞ்சம் ஆக்டிவா இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்களே கொஞ்சம் போர் அடிச்சிருக்கு, எத்தனை தடவை இதையே போடுறது அப்படின்ற மாதிரி அவனுங்களே வந்து ஒரு மாதிரி போரிங் ஆயிட்டாங்க. அதனால கொஞ்சம் ஆக்டிவா வரதுக்கு ஏதாவது பண்ணணும், அப்போதான் அவங்க கொஞ்சம் வந்து சரி வருவாங்க. புதைக்கிறதுக்கு மண்ணில் போட்டு பாருக்கலாம், ஆனால் மண்ணையே புதைக்கணும்னா மண்ணில் போட்டு புதைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. காலையிலேயே அந்த இன்னொரு இதான் போகும்போதே, கார்ல போகும்போதே பாத்தீங்களா, ஒருத்தர் போகும்போது இன்னும் எத்தனை பேரை கொல்ல போறானோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சு வாங்கி கட்டிக்கிட்டான், வெளுத்து வாங்கிட்டாங்க. அந்த அவங்க லேடி அவங்க வச்சு வெளுத்துட்டாங்க. அதுவும் வண்டி ஓட்டிக்கிட்டே. ஆமா, நல்லா சராமாரியான தாக்குதல். ஓடுறா கைப்புள்ள
தான். சிக்குனா சின்ன பின்னம் ஆயிடுவோம் அப்படின்னு அப்படியே எஸ்கேப் ஆயிட்டு இருக்கா. அப்படி பாவம் அவர் என்ன பண்ணுவாரு, அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஏதாவது சொன்னா அப்படியே திட்டிட்டு போயிடலாம், நம்ம பிரபலம் ஆகலான்னு பார்த்தாரு. அந்த பிரபலமே ப்ராப்ளம் ஆகும் அவருக்கு தெரியல. பச்சையா பேசிடுறேன் அப்படின்னு சொல்லி தேடி பேச ஆரம்பிச்சோன்னே ஓடிட்டேன். விடு முதல்ல வண்டியை விடு அப்படின்னு எஸ் ஆகிட்டு இருக்காரு. இல்லை, அதான் சொல்கிறேன், அந்த ஆதரவு தளம் அப்படின்றது எக்ஸ்ட்ரீமாக இருக்குது விஜய்க்கு. ஓகேங்களா, இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க இளநீ கொடுத்தாங்க, இளநீ வாங்கி குடிச்சாரு. அதுவே காப்பி தான். அது தெரியுமா தெரியாதா? பவன் கல்யாண். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் உங்களுக்கு இளநீ கிடையாது. முழுக்க உங்களுக்கு ஆந்திரா, கர்நாடகா இங்கேருந்து தான் இளநீ வருது. ஸோ அந்த சீனை எப்படியே பார்த்து அட்லியை வச்சு இன்னைக்கு எடுத்திருக்காங்க, டைரக்ஷன் அட்லி. அதே மாதிரி அண்ணா நீங்கள் அதே மாதிரி போறீங்க, அதே மாதிரி இளநீ கொண்டு வர சொல்கிறேன், அந்த இளநியை பார்த்து அப்படியே வந்து குடிச்சிடணும் நீங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. அவரும் ஓகே, அதுக்கு என்னப்பா தாராளமாக குடிச்சிடலாம்ப்பா. இதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் குடிச்சு பார்த்துருக்கீங்களா? இளநீ பார்த்துருக்கீங்களா? இளநீ குடிச்சு பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு மட்டும் இப்படி குடிச்சாரு திடீர்னு? வெயில் காலத்துல ஒன்றும் மோர் இல்லைன்னா இளநீ எல்லாம் பேசாதீங்க. நீங்க கேம்பெயின்ல எப்படி பவன் கல்யாண் குடிச்ச மாதிரி எப்படி நீங்க இளநீ குடிப்பீங்க? இளநீன்றது பவன் கல்யாண் குடிக்கிறது, டீனா ஸ்டாலின் சாரும் உதயநிதி சாரும் தான் குடிக்கணும். மற்றவங்க எல்லாம் கேம்பெயின்ல வேற யாரும் எதுவும் குடிக்க கூடாது. அண்ணன் கல்லு குடிப்பாரு. அது வேற. எதை எடுத்தாலும் நான் இப்பதான் சொல்றேன், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எல்லாருக்கும் இந்த விஜய் மேனியான்னு ஒன்று வந்திருக்கு, விஜய் ஃபீவர் வந்திருக்கு. ஒரு நாள் 2 நாள் அமைதியா இருக்காங்க, ஏதாவது பேசாம இருக்காங்க, அதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியல, கையெல்லாம் கட கட கடன்னு ஆட ஆரம்பிச்சிருது, வாய் அப்படியே அடிக்குது, பல்லு போய் அடிக்குது, நம்ம குளிர்ல அடிக்கும்ல கட 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 கடன்னு, அந்த மாதிரி சொல்லிட்டு விஜய்னு சொல்லிட்டு எதையாவது பேசிருன்னு இந்த வாய் டக்குன்னு பேச ஆரம்பிச்சிருது. அண்ணனும் அப்படிதான் பார்த்தாரு. அண்ணன் எப்படியாவது இப்படி பேசி அப்படி பேசி திமுக பேசிடலாம், பிஜேபி ஒண்ணு எவனும் எடுத்து போட மாட்டேங்கிறான். அண்ணன் ஒரு வார்த்தை தான் விஜய்னு ஏதாவது பேசுறாரு, டக்குன்னு வைரல் எடுத்து வச்சிருக்கேன். அண்ணனுக்குனே ஒரு செக்மெண்ட் அன்னைக்கு ஃபுல்லா அண்ணன் தான். ஸோ இந்த மாதிரி சோசியல் மீடியால வரது எல்லாமே, இப்போ விஜய் பண்றது எல்லாமே ஸ்கிரிப்ட், எல்லாமே சரி ஓகே, விஜய் ஸ்கிரிப்டாவே இருக்கட்டும். இப்போ வேற யாரும் ஸ்கிரிப்ட் பண்ணலன்னு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யோக்கியம், இவங்க எல்லாம் ஸ்கிரிப்டே பண்ணதில்லை, இந்த மாதிரி எதுவுமே நடந்ததில்லைன்னு சொல்லுங்க. ஓகே, எல்லாத்தையும் ஸ்கிரிப்ட்னு சொன்னா எப்படி? எல்லாத்துக்கும் நாங்கள் எல்லாமே ஸ்கிரிப்ட்னு தான் சொன்னோம். சரி சொல்லிக்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்காக ஒன்றும் வருத்தப்பட முடியாது. உனக்கு தான் அது ஒரு மாதிரி இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஏன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு தான் எதுவும் இருக்காது போடுறதுக்கு, இது மாதிரி சொல்றதுக்கு எதுவும் என்ன பேசுறது. இப்போ போய் சரி இப்போ வாங்க ஜூலிக்கு போய் தான் ரைட்டப் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவானுங்க. அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? முதல் விஷயம் வந்து முதல்ல சொன்னது, உங்களுக்கு வந்து உங்கள் மேலேயும் மக்கள் மேலேயுமே நம்பிக்கை இல்லை, அதனால தான் நீங்கள் வந்து 2 தொகுதியில் வந்து போடுறீங்க. ஓகே, நான் மேலேயும் நம்பிக்கை இல்லாதவன் எதுக்கு கட்சியில் இருக்கீங்க, எதுக்கு பார்ட்டி நடத்துறீங்க, போக வேண்டியதானே, வந்து என்னைய தொல்லை பண்ணிக்கிட்டு அப்படின்னு. ஆமாம், 3வது இடத்துல நான் பாட்டுக்கு பொசிஷனில் இருந்தேன், நீ திடீர்னு வந்து ஆரம்பிக்கவே இல்லை 2 வருஷத்துல 10%ன்றானுங்க. நான் முக்கி இப்போதான் 15 வருஷத்துல 8% வாங்கி வச்சிருக்கேன். கஷ்டப்பட்டு, கருமாயப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு. அதுக்கு அதான் சொல்ல போறாங்க, அண்டர்எஸ்டிமேட் பண்றீங்களா? இப்ப இல்லைங்க, நான் அப்படியே 10%, நான் குறைக்கவே இல்லை, சும்மாவே எதுவுமே பண்ணல. ஒரு நார்மல் எலெக்ஷன் கூட கண்டெஸ்ட் பண்ணல, லோக்கல் எலெக்ஷன்ல கூட கண்டெஸ்ட் பண்ணல. ஒரு கட்சியா டைரக்டா வரும்போதே 10% ஒருத்தர் வரும்போது உங்களுக்கு ஏற்கனவே 10% இருக்கு. அப்போ நீங்க கேம்பெயின் பண்ணி மற்றதெல்லாம் ஏதாவது நடந்து உங்களோட வேட்பாளர்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகல. அப்ப அந்த படபடப்பு இருக்க தானே செய்யும். அதனால அண்ணனுக்கு என்னன்னா, 15 வருஷமா கட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன், இவ்வளவு கத்துன்னு கத்துறேன், அப்பயும் எனக்கு வந்து 8 தான் வந்திருக்குது, இவன் வரும்போதே 10% வரானே அப்படின்னு அவங்களுக்கு. அப்புறம் வேட்பாளரா அறிவிச்சிருக்காருல, அந்த மாதிரி இந்த இடுமாவனம் கார்த்திவர், அவருக்கெல்லாம் இதுலலாம் வேலை இருக்குமா இருக்காதா, தொகுதியில வேலை இருக்குமா இருக்காதா, அவரோட தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணணுமா இல்லையா, அதை விட்டுறாரு. அதை விட்டுட்டு அங்க இருந்து போன் எடுத்து எப்ப பார்த்தாலும் விஜய்க்கு அகைன்ஸ்டா ஏதாவது டெக்ஸ்ட் போட்டு. உங்களுக்கு எப்படி வந்து விஜய் உங்களுடைய அங்க வந்து எங்களுக்கு சீமான் என்ன ஒரு முகம், யார் நின்றாலும் சீமான் அப்படின்ற அந்த ஒரு பேருக்காகவே அந்த ஓட்டு வந்து போட்டு. சீமான் நின்னாலே யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்ற, நீங்க சீமான் அண்ணனே ஒரு முகம்ன்றீங்க, அதனால இவங்க எல்லாம் மற்ற வேலையை வந்து அதிபரை யாரும் பாக்குறது இல்லைங்க. அதிபர்னே அவங்க தெரியாம தான் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ரோட்ல. சரி, அதிபர் என்ன பண்ணுவாரு? அதிபர் எவ்வளவு மூச்சு பிடிச்ச ரோட்ல நின்று வெயில நின்று கத்தி பாக்குறாரு. இப்படி பாக்குறானுங்க, டக்குன்னு திரும்பிடுறானுங்க ஐயா அப்படின்னு. என்ன நம்மள பாக்குறாங்க, ஐயோ அதிபரா அப்படின்ட்டு
போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அந்த அளவில் அப்போ இடுமாவனன் கார்த்தியெல்லாம் ஏன் வந்து அவருடைய வேலையை விட்டுட்டு அவருக்கு கொடுத்த வேலை என்ன? உங்களுக்கு உங்க வேலை கொடுத்துருக்காங்க, உங்க கட்சி தலைவர் உங்களை இந்த வேலையை போய் பாருங்க, ஒரு 35 ஓட்டாவது நீ வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போறாரு. இல்லை எனக்கு 25 ஓட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வந்து உட்காந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இல்லையே, களத்துல இருந்தால் தான் யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. 50 பேர் கூட வரல, ஒரு போஸ்ட் போட்டா கூட ஒரு 1000 பேர் பாக்குறாங்கன்றதுனால தான் கலெக்ட் பண்ணி அது புரியுது. அங்க விட இங்க வியூஸ் ஜாஸ்தியா இருக்கு, அங்க இந்த வியூஸ் கம்மியா இருக்கு, இதுல பாக்குற வியூஸ் ஜாஸ்தியா இருக்கு. அதுதான் அங்க இருந்தது. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன் கூட்டத்துல இப்படி நடக்குது, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா? அதுவும் வந்து மரியாதையெல்லாம் கிடையாது, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா? நல்லா அதெல்லாம் திமுக இல்ல உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா? அவங்க அந்த சேர்ந்து கீழே இருந்து போறாங்க, எங்களுக்கு வெக்கம் இல்லடா நீ மூடிட்டு போடா அப்படின்னு அவனுங்க கீழே வந்து ரிப்ளை பண்றானுங்க. அதாவது நீங்க ஏதாவது ஒரு நியாயமா ஒரு விஷயத்த ட்வீட் போட்டீங்கன்னா ஓகே, நீங்க வந்து மிஸ்டர் விஜய் நீங்க இப்படி பண்றது தப்பு, உங்க கட்சியில் இப்படி அது மாதிரி சொன்னா பரவாயில்ல. சம்பந்தமே இல்லாம வந்து ஏதாவது மரியாதை குறைவா பேசுறது, சம்பந்தமே இல்லாம அவங்க கட்சியோட மீட்டிங்ல ஏதோ ஒன்று நடக்குது, இல்லை அவங்க கட்சியோட மீட்டிங்ல இல்லை அவருடைய டிராவல்ல ஏதாவது நடக்குன்னா அதெல்லாம் இவங்களுக்கு ஒரு நியூஸா இருக்கு. ஓகேங்களா? இப்போ புரியுதா ஏன் தாவேக்காவுக்கும் விஜய்க்கும் சீமான் இவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, விஜய் ஒரு நாளும் இவங்களை பத்தி பேசுறது இல்லை. அதாவது அன்வான்டா இவங்களை வந்து புறக்கணிக்கல, அவங்கள பத்தி தப்பா பேச வேண்டிய அவசியம் விஜய்க்கு இல்லை. நான் சொல்றது என்னன்னா, விஜய் வந்து இவங்களை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கலன்னு சொல்லல, அப்படி சொல்லல. விஜய் வந்து அவருடைய வேலையில ஃபோக்கஸ்டா இருக்காரு. எனக்கு வேலை, நான் சினிமால இருந்து வந்திருக்கேன், அரசியல்னு வந்துட்டேன், அரசியல்ல எனக்கு ஒரு இடம் வேணும், அதுக்காக நான் வந்து இப்போ போராட வந்திருக்கேன், ப்ளஸ் மக்களுக்கு நான் ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன், 30-33 வருஷமா இருக்கேன், அவங்களுக்கு எதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஒன்று வராரு. அதுல இருந்து ஒரு தடம் புரண்டாரா இந்த 2 வருஷத்துல? இல்லை, போறாரு, அதுல குறைகள் இருக்கு, விமர்சனம், இப்போ நம்ம கூட விமர்சனம் பண்றோம். ஆனா அதை தாண்டி இந்த தலைவர் இப்படி, இந்த தலைவர் அப்படி, அந்த தலைவர் அப்படி பண்றாரு, அப்படிலாம் பேசல. பாயிண்ட் ஏதோ ஒன்று அதை பேசுறாரு, திமுகவை அடிக்கிறாரு, முடிஞ்சிச்சா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. உங்களை ஒரு சீன்றதே கிடையாது. ஏன்னா உங்களை பொருட்டா நினைக்கிறேன்ல, அவருடைய வேலை அது கிடையாது. ஆனா உங்களுக்கு என்ன வேலை? அவரை வச்சுதான் உங்களுக்கு வெளிச்சம் வருதுன்ற மாதிரி நீங்க தான் உருவாக்கி வைக்கிறீங்க. நீங்க போறீங்க, அவர் போய் அவர் ஏதாவது பண்றாரு, உடனே அவருக்கு கீழே ஏதாவது ஒரு நீ எல்லாம் ஒரு மனுஷனா, சி என்ன இதெல்லாம் ஒரு கட்சியா, தற்கூறிங்க அப்படின்றது. அப்புறம் அவங்கள்ட்ட அசிங்கமா திட்டு வாங்கிட்டு வந்துட்டு பாத்தீங்களா இந்த மாதிரி தற்கூறிங்க இந்த நாட்டில் எப்படி நம்மளாம் பொழப்பு நடத்தாத, மூட்டை முடிச்சுட்டு கட்டி போய் எங்கேயா பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்க போறீங்க எல்லாரும். இல்ல எங்கேயாவது நீங்க தான் சொல்லுவீங்கல்ல, ஆடு மேய்க்கிறேன் மேடு அப்படி போயிடுங்க. இந்த உலகத்தோடய நீங்க டச்சில் இருக்காதீங்கன்றேன். இந்த எங்கேயாவது நீங்க ஆடு மாடு மேய்க்க, கழுத மேய்க்க, நீங்க தீவு அதிபர் அப்படி போயிடுங்க. நீங்க ஏன் என்ன கேட்கறேன், கைலாசம் மாதிரி ஒரு உலகத்தை உருவாக்கிட்டு சொல்லியிருக்காரு, எனக்கு இங்க வாழ ஒண்ணு, எனக்கு சோத்துல விஷத்தை வச்சு என்னை சாவடிச்சிரு, இல்லையா என் கையில ஆட்சியை கொடுத்துட்டு எல்லாரும் நல்லா வாழுங்க, இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணுன்னு இருக்காரு. ஃபர்ஸ்ட் கொடுத்தா நம்ம மேல கேச போட்டு நம்மள உள்ள தள்ளிடுவான். 2வது கொடுத்தா அவரு நமக்கு சோத்துல விஷம் வச்சு நம்மள முடிச்சிருவாரு. இந்த 2த்துல எது நடந்தாலும் அழிவு நமக்கு தான், அவருக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. சரிங்களா? அவரை வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா யாரு என்னன்னு கேட்டு அவன் சாவானா? ஆமா, அது சரி இப்ப இப்படி சாவறானேன்னு சொல்லி சரிப்பா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்தோம்னா அடுத்து என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சு, நம்ம எல்லாம் சாக வேண்டிதான். அப்புறம் அண்ணன் தனியா தான் உட்காந்து ஆட்சி பண்ணணும், அது ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் உங்க சாய்ஸ். ஒருத்தன் பண்ணா தானே கொலை, நிறைய பேர் சேர்ந்து பண்ணா அது பேர் கலவரம் தானே. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் மட்டும் சோறு கொடுக்காம இல்லைங்க, நான் அது சொல்லல. ஏன் உங்களுக்கு ஏன் அவ்வளவு வெறுப்பு வருது? ஏன் அவ்வளவு வெறுப்பு வருது? பண்ணது அப்படி இல்ல சீமான் அவர்களை கேட்கறேன், எதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கோவம் வருது? நான் 15 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன், உங்களை யாருங்க கத்த சொன்னா? நீங்க தேர்தல் அரசியலுக்கு வரீங்க, தேர்தல்ல நிக்கிறீங்க, கூட்டணி வைக்க மாட்டேன்றீங்க, அட்லீஸ்ட் வெற்றி பெறதுக்கு ஏதாவது வியூகம் இருக்கணும்ல. அதுவும் இல்ல, என்னடா வியூகம்னு கேட்டா விஜய் எதிர்க்கிறதா வியூகம்ன்றீங்க. 2 நாள் அமைதியா இருக்கீங்க, அப்படியே கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு உடனே திட்ட ஆரம்பிச்சிடுறீங்க. நீ ரோட்ல போனா இந்த பிரச்சனை வருது, நீ உனக்கு என்ன பாதுகாப்பு வேண்டி கிடக்கு, நீ யாருன்னா ஏன் பாதுகாப்பு வர வேண்டி இருக்குன்னா அது அவங்க பிரச்சனை. ஆமா, ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கறது மத்திய அரசு, விஜய்க்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது அவங்க கட்சியினர். பாதுகாப்புன்னா அவருக்கு இல்ல, கூட்டத்துல பாதுகாப்பு இல்ல, அதை பாதுகாப்பு கொடுங்கன்றாங்க. ஏங்க உங்க கூட்டத்துல ஒரு 200 பேர் தான் வருவோம், அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்க நின்று மதியத்துல நின்று பேசினா ஒரு 33 பேர் பார்ப்பான். மொத்தமா ஒரு மீட்டிங்கா போட்டீங்கன்னா ஒரு 250-300 பேர் அந்த தெருவுக்குள்ளார வருவான். அவரு ஒரு பிரபலம், அவரு டைரக்டா வந்து பேசும்போது ஒரு 500 பேர், 1000 பேர், 2000 பேர், 5000 பேர், 10000 பேர் வரதான் செய்வான். இது அவங்க கட்சி பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல. அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க சொல்லலாம், பிரச்சனை தான்.
அதுதான் இங்க பிரச்சனையே. விஜய் இவருக்கும் பிரச்சனை, அவங்களுக்கும் பிரச்சனை, அவங்களுக்கும் பெரும் பிரச்சனையா இருக்கு. இல்லை இன்னொருத்தர் கூட யாரும் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க, எங்க இது கூட நான் கூட சொல்லி பார்த்தேன், 2 பேர் சீமானுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு. எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டேன்றாங்க, கேட்க மாட்டேன்றாங்க, அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அவர் நல்லா பேசுறாரு அப்படின்றாங்க. அவர் நல்லா பேசுறாரு, நான் இல்லைன்னு சொல்லலை. இல்லைங்க, கட்சி நடத்துறீங்க அதெல்லாம் ஓகே. நான் என்ன சொல்றேன், நீங்க கட்சியை கழிச்சிட்டு இயக்கமா மாத்திருங்கன்ற. ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? இயக்கமா மாத்தி அதை வந்து நல்ல மெருகேத்தி எடுத்துட்டு போங்களேன். அதுவும் பண்ண மாட்டீங்க. அப்ப மாநாடு போட முடியாதுல்ல. தெரியுதுல்ல, வராதுன்னு தெரியுதுல்ல. நான் என்ன சொல்றேன், உங்க கட்சி அளவுல மட்டும் பாருங்க, அடுத்தவங்க கட்சியில என்ன நடக்குது அதுக்கு உங்கள்கிட்ட கமெண்ட் கேட்டா சொல்லுங்க. இல்லைன்னா இப்படி சொல்றது, எனக்கு சோத்துல விஷத்தை வச்சிருங்க, எனக்கு வந்து கொன்னுடுங்க, என்னைய உயிரோட வைக்காதீங்க அப்படின்றது. அப்புறம் ஒரு நாள் நடந்துருச்சுன்னா அப்புறம் கும்பலா வந்து அடிச்சுட்டாங்க என்ன வேண்டியது, போட்டு பாத்துருங்கன்றது. ஒருத்த எவனா சோத்துல விஷம் வச்சு கொன்னுடுன்றீங்க, கும்பல்ல எவனா ஒருத்த அசிங்கமா திட்டினாலே உங்களால பொறுத்துக்க முடியல, கொல்ல வந்தா சும்மா இருப்பீங்களா? தப்பாயிடும்ல. அதனால அதெல்லாம் எங்களுக்கு நாங்க தமிழர்கள், எங்களுக்கு அது பழக்கம் கிடையாது. சோத்துல விஷம். ஆமா, அதெல்லாம் எங்களோட பழக்கத்துல கிடையாது. உங்க விருப்பம், அதுக்கப்புறம் நீங்க அதெல்லாம் உங்க சாய்ஸ், நாங்க எதுவும் சொல்றதுக்கு இல்ல. சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்? மறி கொழுந்து வாசனை வரும்போதே தெரியும்டா நீயா தான் இருக்குன்னு. யாரு கொடுப்பாங்க சொல்லுங்க. இந்த ஊர்லயே மறி கொழுந்து வாசனை யூஸ் பண்ற, மறி கொழுந்து சென்ட் யூஸ் பண்ற ஒரே ஆள் நீ தான். ஃப்ரெண்ட் யாருன்னு எனக்கு தெரியும். எனக்கும் தெரியும். அவர்தான் ரொம்ப அன்பா சாப்பிடுங்கன்னு கொடுப்பாப்ல. என்ன சாப்பிடுங்கண்ணே? சாப்பிடுங்க. ஏன்பா நீ செத்து போயிட்டீங்கன்னா இந்த செருப்பு எனக்கு தானே. சைஸ் சரியா பார்த்தே வாங்கி கொடுனேன், என் காலுக்கு சேர்ற மாதிரி. அண்ணன்ப்பா, அண்ணன் பரிதாபங்கள்லயே ஒன்று எடுக்கலாம் போல, அந்த அளவுக்கு அண்ணன் வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொன்று ஏதோ சொல்லியிருந்தாரு, அவனுக்குலாம் எதுக்கு பாதுகாப்பு? ஆமா, 2 தொகுதியில் எதுக்கு நிக்கிறீங்க, அது உங்க பிரச்சனையா? 2 தொகுதியில் நிக்கிறதும் 3 தொகுதியில் நிக்கிறதும் உங்க பிரச்சனை கிடையாது. நீங்க ஒரு தொகுதியில் நிக்கிறீங்களா, அதுல ஜெயிச்சிருங்க, அதுக்கு நீங்க கஷ்டப்படுங்க. அதுக்கு ஏதாவது வியூகம் அமைக்க முடியுமா? அதுல ஏதாவது பண்ண ஜெயிக்கிறதுக்கா நான் கட்சி நடத்துறேன், அது இல்ல, அது எல்லாருக்கும் தெரியும், அது வேற. நான் என்ன சொல்றேன், உங்க அலுவலை பாருங்க. ஏங்க நீங்க போய் விஜயவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அப்புறம் என்னதான் உங்கள்கிட்ட கொள்கை இருக்கு? நாங்க கேட்டா அந்த கொள்கை இருக்கு, இந்த கொள்கை இருக்கு, ரோட்ல இது வைக்க போறோம், சோலார் பேனல் வைக்க போறோம், அதை வைக்க போறோம், எரும மாடே ரோட்ல இருக்காது, பசு மாடே இருக்காது, ஆனாலும் பால் கொண்டு வருவேன், தயிர் கொண்டு வருவேன், உன்கிட்ட காசை கொடுத்துருவேன்னு ஏதாவது ஒன்று பேசுறீங்கல்ல. ஏதாவது உருப்படியா பேசி ஓட்டு வாங்குற வழியை பாருங்க. சம்பந்தமே இல்லாம விஜயை பத்தி பேசி அசிங்கப்பட்டு போவாதீங்க அவனுங்கள்ட்ட. அவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும், அதுக்கு மேல எதுவும் சொல்றதுக்கு இல்லை. இதுல ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தோம், உதயநிதி அவர்களோட சொத்துக்கு அந்த பட்டியல் வரும்ன்றது. 25,000 வச்சிருப்பாரா ரொக்கமா? என்ன சொல்றீங்க? 17-18 கோடி ரொக்கமே என்னமோ 50,000 என்னமோ தான் வச்சிருந்தாரு. ஆமா, வைஃப்ட் அது கூட இல்லை போல. இல்லை, அது கூட இல்லை, அவங்க சேர்த்தே உங்களோட சொத்து சேர்த்தே மொத்தமா இவ்வளவுதான் இருக்குன்ற மாதிரி இருக்குது போட்டிருந்தாங்க. ஓகே தான், 10,000க்கு இது பரவாயில்ல. 10,000 40,000 இருக்காங்களோ, இவ்வளோ இப்படி ஒரு எளிமையான முதல்வரை நான் பார்த்தது இல்லைன்னு இவரே சொல்லியிருக்காரு. ஆமா, அவரே சொல்லியிருக்காரு. அப்புறம் இவரு துணை முதலமைச்சருமே வந்து பெரிய அளவுக்குலாம் இல்லை, அவரே வந்து ஒரு கவுன்சிலர்கிட்ட ஒரு வட்டச் செயலாளர்கிட்ட இருக்கிற அளவுதான் அவர்கிட்டே இருக்குது. 2 கார் தான் வச்சிருக்காரு, மற்றபடி ஒன்றும் பெரிய சொத்துலாம் வந்து இல்லை சொல்லிக்க முடியாது. விஜய் அளவுக்கு யாரும் பணக்காரங்க இல்லைங்க, விஜய் மட்டும்தான் பெரிய அந்த பணக்கார வேட்பாளராக இருக்காரு. ஆனா கூச்சமே இல்லாம மக்களுக்காக வேலை செய்ய வரேன் அப்படின்றாரு. பட் இவங்க ஏழைகள் தான். ஸோ ஏழைக்கு நான் போய் ஏழைன்னு சொல்லிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏழை தானே. ஸோ ஏழைக்கு ஏழை என்ன இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே தான். ஏழையப்பா ஏழை மகனா? ஏழை அப்படித்தானே இருக்கும். இருக்கலாம், நீங்க வந்து யோசிக்கலாம், ரெட் ஜெயின் மூவிஸ்னு ஒன்று இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம், அதுல இருந்த வருமானங்கள் என்ன ஏது அப்படின்னு. ஏன்னா இப்போ மொத்த காசையும் எடுத்து இப்போ ரஜினிகிட்டையும் கமலஹாசன்ட்டையும் கொடுத்தாச்சு. அவங்களே ஒரு 500 கோடி கேட்டாராம், ரஜினி 500 கோடி கேட்டாராம். ஏன்னா இந்த படம் ஒன்று, அந்த படம் ஒன்று, கமல் நடிக்கிற அந்த படத்துக்கும் பார்ட்னர் அவங்க. ரெட் ஜெயின் மூவிஸ் டைரக்டா ரெடி பண்ற படத்துக்கும் அவங்க தான் ப்ரொடியூசர்ன்றதுனால அதுக்கே ரஜினிக்கே ஒரு 500 கோடி கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. இவருக்கு ஒரு 300 கோடி கிட்ட கொடுத்துருக்காங்க கமல் கிட்க்கு. இதுக்கு இந்த படத்துக்கு ரஜினி கூட நடிக்கிற படத்துக்கு ஒரு அமௌண்ட்டு, ப்ளஸ் வேற ஏதோ இன்னொரு படத்துக்கு ஏதோ ஒரு இது சேர்த்து கொடுத்துருக்கு. அவ்வளோதான் இருக்கு, 1000 கோடி தான் இருக்கு தான் இருந்துச்சு. அது இப்போ பையன் பேருக்கு மாற்றினதால பையன் ஏதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணியிருப்பார் போல், அதனால் அதில் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான், ஓவராலாக பார்த்தா இவ்வளவு தான். ஆனால் யோசிச்சு பாருங்க, ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. உங்ககிட்ட படம் நடித்த விஜய்க்கு 600 கோடி இருக்குது,
ஆனா உங்ககிட்ட வெறும் 17 கோடி தான் இருக்கு. கடன் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுதான் ஆச்சரியமான உண்மை. இப்படி ஒரு யாராவது துணிவு இப்படி ஒரு வினோதத்தை யாரும் கண்டதுண்டா? இவர் வந்து விஜய் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக ஊர்ல இருந்து எல்லாத்தையும் பணம் வாங்கி விஜய்க்கு சம்பளம் கொடுத்து அவரோட வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்தியிருக்காங்க. இன்பன் உதயநிதி அவங்களுடைய இதுல வராதோ சொத்துக்கள் விவரம் கொடுக்கணும்ல, கொடுக்கணுமே. பையன் இதுக்குன்னு இல்ல, அவர் வேட்பாளர் இல்ல. வேட்பாளர் அவங்க அப்படி போட்டு இதுல எக்கச்சக்கமா இருந்திருக்கும்ல. படம் ப்ரொடியூஸ் பண்ண இப்ப நீங்க 5 வருஷத்துக்கு எடுத்து 2021ல இருந்து கணக்கு பண்ணா எவ்வளவு படங்கள் எவ்வளவு வந்திருக்கு, என்ன வந்திருக்குது இல்ல, அதெல்லாம் தெரியல. நான் இன்னும் அதை பார்க்கல. அப்படி வந்திருந்தா 17 கோடி தான் வருதான்னு கேக்குறேன். எல்லாம் சேர்த்து மொத்த லாபமே 17 கோடி தானா? இருக்கிற படம்லாம் ஓட மாட்டேங்குது, எல்லாம் ஃபெயிலியர், நஷ்டத்துல. இல்ல ஆனா பாருங்களேன், இவங்களை ஏமாத்தி நடிச்ச விஜய் 600 கோடி. ஆனா விஜய்கிட்ட ஏமாந்து போய் 17 கோடி தான் வச்சிருக்காங்க. விஜய் மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் ரஜினி கமல் எல்லாத்தையும் ஏமாந்துருக்காங்க. அடுத்தடுத்த ஆட்சியிலையாவது ஆட்சியில் சம்பாதிக்கணும்ன்றீங்களா? ஆமா, ரெட் நிறைய கண்டினியூஸா படம் பண்ணி சம்பாதிக்கணும். போஸ் வெங்கட ஹீரோவை போட்டு ஒரு படம் எடுத்து, ஏன்னா லோ பட்ஜெட்ல எடுக்கணும்ல, ஏன்னா காசு கொடுக்க முடியாது, ரஜினி கமல்கிட்ட காசு போயிடுச்சு. ஸோ போஸ் வெங்கட ஹீரோவை போட்டு ஒரு நல்ல படம், அப்புறம் இவரு சத்யராஜ் ஏதாவது ஒரு கேமியோ ரோல்ல போட்டு, போஸ் வெங்கட் படத்துல சத்யராஜ் கேமியோ. கேள்விப்பட்டேன் திவ்யா சத்யராஜ் அவங்களுக்கு வந்து மேயர் பதவி ஏதோ கொடுக்கறதா பேச்சுகள் போயிட்டு இருக்கான். லேடி சேகர் பாபுக்கா? லேடி சேகர் பாபு, ஆமா, மேயர் பதவி. பிரியா அவ்வளவுதான். என்னங்க வாய்ஸ் கம்மியாயிடுச்சு? சிஎஸ்கே மேட்ச் பார்த்த மாதிரி அவ்வளவுதான். வேற ஞாபகப்படுத்தாது. எவ்வளவு போச்சு? மொத்தமும் போச்சு அப்படின்ற மாதிரி நான் தான் படிச்சு சொன்னேன், இவங்க நம்ப கூடாதுங்க அப்படின்னு. கேட்கலையே சுரா பாஸ்கர். நான் நினைச்சேங்க இந்த மேட்ச்ல யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க, ஆயுஷ் மாத்ரே, சர்ஃப்ராஸ் கான், ஓப்பனிங்ல ருத்து, சஞ்சு அப்படின்னு இவரை நான் வந்து என்கரேஜ் பண்ணேன். ஏங்க முன்ன மாதிரி இல்ல, பழைய பன்னீர்செல்வமா வந்திருக்காங்கன்னு. அவனுங்க நிஜமாவே பழைய பன்னீர்செல்வமா தான் இருந்திருக்கானுங்க கடைசி வரைக்கும். சொல்ல போனோம்னா இவங்க என்னதான் மற்ற டீம்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாலும் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இந்த 160 170 இதுதான் டார்கெட், 140 அப்படின்றதுதான். அதாவது உலகத்துல உள்ள மற்ற டீம் எல்லாம் 6 ஓவருக்கு 60 80 110 ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. 6 ஓவருக்கு எப்படியாவது 36 அடிச்சிருங்கப்பா. ஏய் ஃபுல், அது 1 ஓவர் அடிக்கிறது மேன். நீ என்ன இன்னும் 6 ஓவருக்கு 6 ரன்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியல. நாளைக்கு தானே பக்கத்துலயா தெரியல, அதெல்லாம் நான் பாக்குறது இல்ல, ஷெட்யூல் கூட நான் பாக்குறது இல்ல. நாளைக்கு இருக்கு மேட்ச் இருக்குது, பாருங்க பாப்போம் நாளைக்கு என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு பாருங்களேன். அந்த இதுக்கு மேட்சுக்கு கூட அவங்களால போக முடியாது அந்த காசை வச்சுக்கிட்டு. ஏன் டிக்கெட் வாங்குறதுக்கு அதை வச்சுக்கிட்டு கூட அவங்களால போக முடியாது. பாவம். நல்ல வேலை சபரீசன் தேர்தலில் நிக்கல, இல்லைன்னா சபரீசன் ஒரு 15 கோடின்னு போட்டிருப்பாரு. ஜஸ்ட் 15 கோடி தான் இருக்கு என்கிட்ட. இந்த வாட்சோட ரேட் என்னங்க அதை விடுங்க, என்கிட்ட வெறும் 15 கோடி தான் இருக்கு சொத்து. மட்டும் 15 கோடி ஆச்சு மட்டும் அந்த மாதிரி இருக்கு. ஸோ என்ன சொன்னீங்க, யாரோ மேயரா? ஆமா. இப்போ என்னாச்சு பிரியாவுக்கு? அவங்களுக்கு இல்லைங்கிற வராங்கன்னா ஒன்று இப்படியா இருக்கலாம், அதனாலதான் சீட்டு கொடுத்தோம். அதனால சீட்டு, அவங்க மேயர் ஆகணுன்றதுக்காக இங்க சீட்டு கொடுக்கலையா? அப்ப பிரியாவுக்கு ஏன் கொடுக்கல? மேயர் பிரியாவுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல? அவங்க தான் நெக்ஸ்ட் டைம் அவங்க ஆக மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும்ல. சரியா தொங்கல போல கார்ல. என்ன தொங்குறீங்க கார்ல? சரிப்பட்டு வர மாட்டீங்க. சரி பாப்போம் திவ்யா சத்யராஜ் எப்படி தொங்குறாங்கன்னு பாப்போம் கார்ல. அவங்க ஏன் தொங்கணும்? மேயர் பிரியா தொங்கிட்டு போனாங்க பாத்தீங்களா? பாத்திருக்கேன். மேயர்னா தொங்கணுங்க கார்ல. கார்ன்றது உள்ள உட்கார்ந்து வரதுக்கு. ஏங்க நீங்க நினைக்கிறது வேற. முதலமைச்சர் கார்ல நம்ம இப்படி புடிச்சுக்கிட்டே போனோம். இப்ப விஜய்க்கு போறாங்கல்ல பவுன்சர்ஸ் மாதிரி, அப்படி போனோம் மேயர்னா. அப்ப அதுக்கு அப்ப நியூட்ரிஷன் தானே, அவங்களுக்கு ஒரு இது இருக்கும், தெம்பு எப்படி போகணும், எப்படி தொங்கிட்டு போகும்போது எப்படி அந்த இது இருக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரியும். அப்ப சத்யராஜ் சொல்லி இதுவா இருப்பாரு, இன்னும் அருமையா தொங்குது நம்ம பொண்ணு. சிவிக்கு தான் ஆத்திரமா இருக்கும், படிச்சு சொன்னேனே போகாதன்னு சொன்னேனே, இப்படி தொங்க விடுவானுங்கன்னு சொன்னேனே, அந்த மாதிரி இருக்கும் போல. முக்கியமா இந்த 2 விஷயத்த பேசியே ஆகணும். மாலினி
நான் இதை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். அந்த மாதிரி இருக்கு. ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று மதிமுக. ஃபர்ஸ்ட் மதிமுக. நான் கூட என்னமோ பெருசா கேட்க போறாருன்னு நினைச்சேன். மதிமுக காங்கிரஸ். ஆமா ஏங்க 60 அடியில போட்டு புதைச்சாச்சுன்னு என்னங்க எடுத்து பேசிக்கிட்டு? துரை வைகோவோட ஃபயரி ஸ்பீச் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? யாரு? துரை வைகோவோட. துரை வைகோ ஸ்பீச்சே அவனுக்கு கேட்க முடியாது, இல்ல ஃபயர் ஸ்பீச் வேற. ஆமா, கேனர்லாம் உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தாரு. ஃபயர் ஸ்பீச்சுக்கா? அழுதுட்டு இருந்தாரு இவரு. அவரு கீழே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். எவ்வளவு நேரம்? என் அப்பா 30 வருஷமா 30 வருஷமா உழைச்சிருக்காங்க. நம்ம சின்னத்துல தானா? என்ன நடந்தாலும் நம்ம சின்னத்துலதான். விட்டு கொடுக்க என்ன நடந்தாலும் இந்த சின்னத்துலதான். என்ன நடந்தாலும் இந்த சின்னத்துலதான். நேத்து போய் அப்பா எழுதி கொடுத்துருவாரு, நாங்க தனி சின்னத்துல நிக்கல, உங்க சின்னத்திலே நின்று உங்க சின்னத்திலே நின்னுக்கிறோம் அப்படின்னு. ஐயாவுக்கு திடீர்னு பயம் வந்துருச்சு. தனி சின்னத்துல போட்டு இது யாரு சம்பந்தமே எல்லாம் ஒண்ணு இருந்து நிக்க, என்னது இது தீப்பெட்டி, இதெல்லாம் போட முடியாது, உதயசூரியன் தான் போடுறேன், இல்லைன்னா விட்டுரு அப்படின்னு. தீப்பெட்டி இருக்கா? தீப்பெட்டியும் இல்லையா? இல்ல ஏதாவது ஒண்ணு தருவாங்கல்ல, மைக்கு கீக்குன்னு ஏதாவது ஒண்ணு தருவாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்துருப்பாங்க. உதயசூரியனே இல்லையே, இதுல போய் நான் எப்படி ஓட்டு போடுறது? ஏங்க ரோட்டுக்கு போனேன், அவன் உதயசூரியனுக்கு தான் போடுவேன்றான். ஏதோ ஒரு சீட் இருந்துச்சு நீங்கள, அதையும் நீங்களே வச்சுக்கோங்க. தீப்பெட்டி நமத்து போச்சுன்னா வெயில் வெயில்ல நல்லாதான் இருக்கு. தீப்பெட்டியில குச்சி இல்ல, இருந்தது ஒரே ஒரு குச்சி, அதையும் 2024 பயன்படுத்தியாச்சு. அது வெறும் டப்பா தான். நமத்து போச்சுன்னா உரசும் போது இந்த மருந்து எல்லாமே போயிருந்து பாத்தீங்களா? உரசும் போது வெறும் குச்சி மட்டும்தான் இருக்கும். அதுதான் இப்ப குச்சி தான் இருக்கு. அதனால யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்களே வச்சுக்கிட்டு ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க. இப்ப எதுவுமே கிடையாது. சிவாஜி படத்துல ரஜினி அந்த பர்ஸை கடைசியா தூக்கி போடுவார்ல, எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இந்தாங்க நீங்க ஊருக்கு போயிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டு அந்த பர்ஸை பார்த்துட்டு தூக்கி போடுவார்ல, அந்த மாதிரிதான் இந்த 4 ஏற்கனவே பிடிங்கிட்டாங்க, ஒண்ணுதான் இருக்கு, இந்த ஒண்ணு வச்சு யாரும் எதுவும் பண்ண முடியாது, இந்தாங்க அந்த ஒன்னையும் நீங்களே வச்சுங்க போ. அவ்வளவுதான், ஓவர், முடிஞ்சு அப்படின்னு சொன்னா இப்ப திருமாவர்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு ஷூவை வச்சு நீ என்ன பண்ணுவ, ஒரு செருப்பை வச்சு நான் என்ன பண்ணுவேன், அந்த மாதிரி எதுக்கு அதை வச்சுக்கிட்டு பிரயோஜனமா யாருக்காவது ஒருத்தருக்காக இருந்துட்டு போட்டுன்ற ஒரு நல்ல மனசுல கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து அங்க போனாதான் தப்பு. முடிஞ்சு அவ்வளவுதான். இதுக்கு மேல அதுல பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஆனா இப்ப துரை வைகோ அன்னைக்கே நினைச்சாரு போல, எதுக்குடா இந்த ஒண்ணு மட்டும் எதுக்கு அப்பா வாங்கிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. டேடி எதுக்கு டேடி இதை வச்சுக்கிட்டு கொடுத்துட்டு வந்துருங்க டேடி, நீங்களே போயிட்டு இதுக்கு நமக்கு வேண்டாம், நம்ம 2029 பார்த்துப்போம். அன்னைக்கு நான் ஏதாவது பேசி ஒரு 2 சீட்டு வாங்க ட்ரை பண்றேன், எப்படியாவது வாங்கிடுவேன், அழுது உங்களை மாதிரி கிடையாது, எதையாவது சொல்லி வாங்கிடுவேன். எங்க வாங்குவாரு? அதெல்லாம் வாங்கிடுறாரு. என்ன வாங்குவாரு? 2 சீட்டு மறுபடியும் போய் அப்பாவுக்கு ஒண்ணு கேட்பாரு, எனக்கு ஒண்ணு எங்க அப்பாவுக்கு ஒண்ணு கொடுங்கன்னு. யாருக்கு ஆதரவா? தம்பி தீப்பெட்டி அப்படியேதான் வச்சிருக்கோம். யாருக்கு ஆதரவா? எங்களுக்கு நாங்களே ஆதரவு, யாருக்கும் ஆதரவு இல்லை, நாங்களே எங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிறோம். ஏய் எந்த கூட்டணிக்கு ஆதரவுன்னு கேட்டேன். அது நீங்க எந்த கூட்டணி சொல்றீங்களோ அந்த கூட்டணிக்கு ஆதரவு இருக்காது. இந்தியா கூட்டணியே இருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கும்? இந்தியா கூட்டணி இப்ப இல்லையே. இல்ல திமுக இருக்கு. இந்தியா கூட்டணி திருப்பி ராகுல் இருக்குமா 29ல ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி இருக்குமான்னு தெரியாது. ஆனா ராகுல் காந்தி இருக்க மாட்டாரு. உங்க சங்காத்தமே வேணாம் தான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்காரு. நேத்து ஒரு நகைச்சுவை நடந்துச்சு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு, இதுக்கு போறாரு, வேட்பாளர்களுக்கெல்லாம் வந்து வாக்குறுதி கேட்க. அதுல கேட்கும்போது இந்த வேட்பாளர் ஓட்டு போட்டுருங்க, அந்த வேட்பாளர் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டுருங்க, நம்ம வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர் கண்டிப்பாக ராகுல் காந்தி நல்ல வேட்பாளரை தேர்வு செய்வார், அவருக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை செலுத்தி. வேட்பாளர் யாருன்னே தெரியல, அட்வான்ஸா உங்கள் பொன்னான வாக்குகளை காங்கிரஸ்க்கு செலுத்தி விடுங்கள் அப்படின்ட்டு, கை சின்னத்தில் செலுத்தி விடுங்கள் அப்படின்ட்டு வராரு. அந்த லட்சணத்துல இருக்கு காங்கிரஸோட இந்த பட்டியல். இன்னும் வெளிவரல. வேட்பாளர் இது முடிய போகுதுடா, சீக்கிரம் அனுப்பிச்சுடுங்கடா, இன்னும் டைம் இல்ல. ராகுல் 6ஆம் தேதி காலையில பாப்போம், இந்தோனேசியா போயிட்டு வந்துடுறேன், அப்படியே போயிட்டு தாய்லாந்துல ஒரே ஒரு மசாஜ் முடிச்சுட்டு வந்துடுறேன், வந்தோடனே என்ன இதுன்னு பாத்துருவோம், ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு. யா சீக்கிரம் வெயிட் பண்ணுப்பா, வேணும் தானே பண்றாங்க, தொங்க விட்டாங்கல்ல. ஆமா, அலைய விட்டீங்கல்ல. இது திமுகவை இது பண்றது இல்ல, இங்க நம்ம சேப்பே தகை தலைவரே
சட்டு புட்டு பார்த்து எதனா பண்ணி விடுங்க பார்ப்போம். என்ன இது லிஸ்ட்டு சரியில்லை, வேற எடுத்துக்கலாம். ஓ இது ரெண்டாவது லிஸ்ட்டு பிடிக்கல, நீயே வச்சுக்க. மூணாவது லிஸ்ட்டு லிஸ்ட் எல்லாம் பண்ண பார்த்து அப்புறமா அனுப்பு, 2 தேதிக்கு அப்புறம் அனுப்பு, பார்த்துக்கலாம். 2 பேர்கிட்ட நடுவில் வந்து சேப்பத்தகை தான் மாட்டிக்கிட்டாரு. அப்போ அது இல்லாமல் மாணிக்கம் தாக்கூர் வேற கலந்துக்கிட்டாரு. தேர்தல் சொல்லிட்டாங்க திமுக வரங்க, இவருக்குலாம் எங்களால் வேலை செய்ய முடியாது, இவரு சொல்லி வச்ச ஆளுக்குலாம் எங்களால் வேலை செய்ய முடியாது, அதனால ஏதாவது பண்ணுங்கன்னு இருக்காரு. சரி ஓகே நான் விலகிக்கிறேன் அப்படின்னு. அவருக்கு என்ன சந்தோஷம் தானே, தேர்தல் வேலை பார்க்கணும்னா அவருக்கு ஹாப்பி தானே. அவர் பாட்டு போய் ரொம்ப உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் பாட்டு உட்காந்து ட்வீட் போட்டுட்டு இருக்காரு. வீழ்வேன் என்று நினைத்தாயோ, படுப்பேன் என்று நினைத்தாயோ, உட்காந்து டீ குடிப்பேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு ஏதாவது ஒன்று போடுவாரு. அவங்க பாட்டு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இவங்க பாட்டுக்கு வேலையை பாருங்க, இவங்க பாட்டுக்கு வேலை. எப்படி தோக்க போறீங்க என்ன இப்ப போங்க அப்படின்னு அந்த 28 எழுதி வச்சிடலாமா? 1-2 தேரும், 1-2 தேரும் தெரியல. இந்த கன்னியாகுமரி அங்க அந்த மாதிரி ஏதாவது இடத்துல தேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்கு. 28ல 3 எழுதிச்சுன்னா என்ன நினைப்பாங்க? படிச்சு படிச்சு சொன்னேனேடா. அப்படிலாம் நடந்துச்சுன்னா ஸ்டாலின் வாயிலே அடிப்பார். இந்த படம் பார்த்துருக்கீங்களா? படிக்காதவன். ஆமா, அந்த காக்கி நாடா உங்களுக்கு, பாவாடை நாடா எனக்கு, அந்த மாதிரி தான் காலமுக்கு. 28 கேட்குற ஓடி போ. கிறிஸ்டோடங்க இதோட 2029 தான் வருவாரு. ஓகேங்களா? அவ்வளவுதான், அவர் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், மூட்டி வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிச்சு அவர் பாட்டு கிளம்பிட்டாரு. அப்புறம் மாணிக்கம் தாக்கூர் இதோட 2029 தான். ஸோ அடுத்த 2-3 வருஷத்துக்கு பிரச்சனை கிடையாது. இங்க சிக்கி தைக்க போறது சேப்பத்தகை தான். நான் என்னென்ன பண்ண அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. அவங்க எனக்கு டெல்லிக்கு போறேன், எனக்கு வேலை இல்லை, பார்லிமெண்டே கூட இல்லை, அங்க ஒரு வேலை இருக்கு, நான் போறேன் அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. அவசர அவசரமா போவாங்க, நடந்து வர குடு குடு குடுன்னு ஓடி போயிடுவாங்க. அதனால அது ஒரு இதுவா இருக்கும். பாவம் அண்ணன் தான் மாட்டிக்கிட்டு சிக்குவாரு. இதுக்கு பில்டப், நிச்சயத்தை விட்டுட்டு வந்தேன்னு வேற பில்டப். அண்ணனுக்கு முதல் சீட்டு கொடுப்பாங்களா? யாருக்கு? அண்ணனுக்கு உண்டு உண்டு உண்டு. அண்ணன் அப்புறம் எப்படி போய் புகழ்றது இந்த ஆட்சியை? தாங்க ஒரு காங்கிரஸ்காரர்ன்றதே மறந்து எப்படி புகழ்றது? ஆனா இவரெல்லாம் காங்கிரஸ்கார் கிடையாது, இப்பதான் வந்து சேர்ந்தாரு. திமுக காங்கிரஸ். திமுக காங்கிரஸ் இல்ல, அவர் 2-3 கட்சியெல்லாம் போயிட்டு தானே வந்திருக்காரு. அதனால இவரை டைரக்டா அப்படி ஏத்துக்க முடியாது. இப்போதைக்கு காங்கிரஸ் கட்சியில இருக்காரு, அப்போ இப்போதைக்கு அதோடைய தலைவரா இருக்காருன்னு வச்சுக்கலாமே தவிர காங்கிரஸ்காரர் கிடையாது. காங்கிரஸ்காரங்கன்றது வேற வேற, அவங்க அந்த ரத்தம் வேற. மாணிக்கம் தாக்கூர் நான் நல்லா உண்மையான காங்கிரஸ்கார. ஆமா ஆமா தெரியும் எங்களுக்கு, உங்களோட உண்மையான காங்கிரஸ்காரர் எல்லாம் எங்களுக்கு. ஆனா அவர் உண்மையான காங்கிரஸ்காரர் தான், அதுல எனக்கு டவுட் கிடையாது. ஏன்னா இந்த கோஷ்டி பூசல் வேலையை கரெக்டா பண்றாருல்ல, அதனால அவர் மேல எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. அதுக்கான எல்லா தகுதியும் அவருக்கு இருக்கு. அவரையும் ஒரு நாள் தலைவர் ஆக்கணும் காங்கிரஸ். ஏன் அப்படி சொல்றீங்க? காங்கிரஸ் இருக்க உண்மையான ஸ்லீப்பர் செல் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லுங்க. யாரு? மாணிக்கம் தாக்கூர். அவரு தாங்க இருக்கு, தன்னை தானே காட்டிக்கொண்ட அவரு, ஜோதிமணி அவங்க, அப்புறம் டெல்லியில கிறிஸ்டோடங்கர், அப்புறம் கேசி வேணுகோபால், இவங்கெல்லாம் தங்களை தாங்களே காட்டிக்கிட்டாங்க. போயிருக்கணும், விஜய் கூட போயிருக்கணும். அது அது நடந்ததுதான் அண்ணன் வெளியேறி இருப்பாரு. ஆமா, அண்ணன் ட்வீட் போட ஆரம்பிச்சிருப்பாரு. அது நடந்து அண்ணன் வந்து போட ஆரம்பிச்சிருந்திருப்பாரு, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு. நல்லவேளை அது நடக்கல. அதனால அண்ணனுக்கு அந்த நிலை வந்து வரல. இந்த 28 சீட் என்னன்னு தெரியல, அது இன்னும் போட்டுக்கிட்டே இருக்காங்க, இதை இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு கூட்டணிக்கு நல்லது கிடையாது. எடுத்துட்டாங்க, அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு தான் போயிட்டாங்க. ஆனா பாருங்க, அண்ணன் திருமாவளவனுக்கு ஒரு பிரச்சனை, அவரு கேட்ட தொகுதியை தரல, அவரு இது கேட்டோம் எனக்கு தரவே முடியாதுன்னு சொன்ன கள்ளக்குறிச்சியை கொடுத்தாங்க, பல்லாவரம் கேட்டா பன்ருட்டி கொடுத்தாங்க, அவசர கதியில கொடுக்குறாங்க, சீக்கிரம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு அப்படின்னு அண்ணன் வந்து எப்ப தானே FB-ல உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்பெல்லாம் டேரக்டா இப்பெல்லாம் FB-க்கு வந்து எப்படி நம்ம தோக்க போறோம், அது யார் எங்க நின்று தோத்தா என்ன அப்படின்றதுனால கொடுத்து அதுல அவருக்கு வேற தரல, ஆளூருக்கு வேற தரல, அப்புறம் SS பாலாஜிக்கு தரலன்னு அது ஒரு பக்கம் புலம்பல்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறதுனால அப்படியே ஓடுது, அவங்களுக்குள்ளார ஜாலியா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா கொள்கை கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும், கவலைப்படாதீங்க அப்படின்னு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. கண்டிப்பா கொள்கை கூட்டணி வெற்றி பெறும். வேட்பாளர் சொல்லிட்ட இல்ல இன்னும் சொல்லல, ஏன் அவர் எங்க சொல்றாரு இன்னும் சொன்னாதானே எனக்கு தெரியும். ஆனா நம்ம ஜெயிச்சிருவோம்ல, அதெல்லாம் ஜெயிச்சிருவோம் நம்ம, அதெல்லாம் மாற்றமே கிடையாது, அதில் வெற்றி உறுதி. இந்த பிராண்ட் ஒன்று போதும் அது ஜெயிக்கிறதுக்கு. ஆமா, உதயசூரியன்ற அந்த ஒரு பிராண்ட் இருந்த அந்த நேமே போதும் அவங்க எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கு. பெரும் பெரும் பருந்து தொடரட்டும். அது வேற 2 தடவை போட்டு மைண்ட்ல ஏற்றி விட்டாங்க. வேற ஏதாவது பாட்டு கேட்கணுங்க. அதான் அந்த பாட்டு வந்துச்சு, டிவிக்கே பாட்டு வந்துச்சு, கேட்க வேண்டியதானே? இல்ல இந்த யூடியூப் திறந்தோடனே முதல்ல வந்து அந்த ஸ்பான்சர்ட்ல போட்டிருக்காங்க வருதுங்களா? அது கூட நம்மள்ட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, அது எப்படி ரிப்போர்ட் அடிக்கிறது, அது தெரியல பண்றது.
ஏன் அதில் ஆப்ஷன் இருக்கே, போயிட்டு அதை கிளிக் பண்ண அந்த பிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமே. அந்த ஆடு வந்து பிளாக் ஆயிருங்களா? தெரியல, பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனால் அது பிளாக்னு போட்டதுக்கு ஏதோ ரிமார்க்ஸ் எல்லாம் கொடுத்தா பெட்டர் சொல்யூஷன் என்னன்னா யூடியூப் வந்து பார்க்காதீங்க. இல்லை ப்ரீமியம் வாங்கி வச்சுக்கோங்க, ஆட் வராது. ஒரு மாதம் ஒரு 200 செலவு, 200 வருது, ஒரு 199 ரூபா செலவு பண்ணி ப்ரீமியம் வாங்கி வச்சுட்டிங்கன்னா இந்த ஆட் எல்லாமே உங்களுக்கு வராது, தப்பிச்சுக்கலாம். இதுதான் சிம்பிள் சொல்யூஷன். ஓகே, வேறு பேர் கனிமொழி அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எடப்பாடிக்கு ஓட்டு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் மாதிரி ஆயிடுவீங்க, அதாவது பிஜேபி தலைமையில் வந்து இங்கே வந்து இருப்பாங்க, உங்களை ஓரம் கட்டிடுவாங்கன்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஆமாம், உண்மைதான், கரெக்டாக தான் சொல்கிறாங்க. ம், அதெல்லாம் கரெக்டு தான். அவர் அந்த மாதிரி ஆகட்டும், அதெல்லாம் சரி தான். நீங்கள் எப்போ வரீங்க பாலிடிக்ஸ்க்கு? எதுக்கு? நாங்கள் பாலிடிக்ஸில் தானே இருக்கோம். லோக்கலில் அது எதுக்கு? தரமாட்டாங்க. எப்படி மோடி வந்து எடப்பாடியை நிதிஷ் மாதிரி ஆக்கிடுவாரோ அதே தான் உங்களுக்கும் ஸ்டாலின். ஆமாம், ஸ்டாலின் அவர்களும் உங்களை கடைசி வரைக்கும் இந்த பக்கமே தலை காட்ட விட மாட்டார். அதுதானே, நீங்கள் வந்து அவரை பேசுகிறீங்க, ஆனால் நிதர்சனம் அவர் சொன்னால் அவரு இதே சொல்லுவார்ல. ஆமாம், இப்போ எடப்பாடி நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க நிதிஷ்குமார் மாதிரின்னு, சரி ஓகே நம்ம ஒரு வாதத்துக்கு அப்படி கூட வச்சுப்போம். எடப்பாடி திருப்பி சொல்லுவார்ல, ஏங்க நான் வந்து இங்கே இத்தனை வருஷமா இருக்கேன், நான் வந்து அடிமட்டத்திலேருந்து ஒரு முதலமைச்சர் ஆயிருக்கேன், சரிங்களா, அமைச்சராக இருந்திருக்கேன், முதலமைச்சர் ஆகிட்டேன், எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டேன், உங்களால் முடிஞ்சா ஒரு லோக்கல் தமிழ்நாடு எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏ ஆகி காட்டுங்க, லோக்கலில் எம்பி ஆகிடலாம், ஓகேங்களா, லோக்கலில் எம்எல்ஏ ஆகி காட்டுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னை பேசுங்கன்னு சொன்னால் பாவம் என்ன பண்ணுவாங்க அவங்கள்ட்ட அதுக்கு பதிலே கிடையாது. அவங்க இந்த தடவை எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, முடியல. அவங்களால முடிஞ்சது ஒரு 2 சீட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க, ஒரு 2 பேருக்கும் 3 பேருக்கும் எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. மற்றபடி அவங்களால வேற ஒன்றுமே இங்கே பண்ண முடியாது. அவங்க என்ன நினச்சாலும், ஏன் ஸ்டாலினே நினச்சாலும் அவங்களுக்கு சீட்டு கிடைக்காது. ஏன்னா ஸ்டாலின் இருந்தப்போ ஸ்டாலினுக்கு பிரச்சனை ஆகிடும்னு அவங்கள வந்து அங்கே அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிரச்சனை ஆகிடும், நீங்கள் வந்து அவங்க ஒரு த்ரெட்டாக மாறிடுவாங்க, அவங்க ஒரு பிரச்சனை, அவங்களை இங்கே வரவே விடக்கூடாது, அவங்கள டெல்லியிலே வச்சு ரொட்டி சாப்பிட வைக்கணும், தமிழ்நாட்டில் வர வச்சு இட்லி சாம்பார் சாப்பாடு இதெல்லாம் மீல்ஸ் எல்லாம் சாப்பிட வச்சிடக்கூடாதுன்றதுல குறியாக இருக்காங்க. உங்கள் குடும்பத்திலே இப்படி நீங்கள் மோடி எப்படி பண்ணிடுவார், மோடி மோசமானவருன்றீங்க, பட் ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் உதயநிதி ஸ்டாலின். அப்படிதான் சொல்லணுமா? ஆமாம், ஏன்னா இப்போ உதயநிதி ஸ்டாலின் தான் மோர் ஷார்ப்பர், ஓகேங்களா, ஓகே உங்களுக்கு புரியுதா? இப்போ ஸ்டாலின் மாதிரி கம்பேர் பண்ணணும், உதயநிதி தான் இப்போ மோர் ஷார்ப்பர், மோர் ஸ்ட்ராங்கர். ஸோ உதயநிதி ஸ்டாலின் மோர் டேஞ்சர் ஸ்டாலின் அப்படின்றதுனால பார்த்து பேசுங்க. மற்றவங்களை பேசுறது தப்பு கிடையாது, நீங்கள் டெல்லி பாலிடிக்ஸ் பேசினா இங்கே யாரும் கேட்க மாட்டோம், மோடி எதிர்ப்பு அப்படின்னு பேசுனீங்கன்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஆதரவாக வைகோ அவர்கள் வருவார், மன்னிப்பு கேள் கனிமொழியிடம் மன்னிப்பு கேள்னு அவர் வரலாம். எடப்பாடி திருப்பி எம்மாடி ஒரே ஒரு எம்எல்ஏ போஸ்ட் ஒரே தடவை நின்று ஜெயிச்சு காட்டுமா, உன்னை நான் சட்டசபையில் பார்த்துடுறேன் அப்படின்னு சொன்னாருன்னா மேடம் என்ன பண்ணுவாங்க பாவம், அவங்கள்ட்ட அதுக்கு பதிலே கிடையாது. ஸோ அதனால இந்த தடவை வந்து வைகோ அவர்களும் கேட்க முடியாது. என்னென்ன திருப்பி அதே எடப்பாடி முதல் நீங்கள் உங்கள் சின்னத்தில் நின்று காட்டுங்கன்ட்டாருன்னா எம்பி எலெக்ஷன்லையா? எம்பி எலெக்ஷன் பிரச்சனை இல்லை, அப்போ ஏதாவது இதுக்கே சொல்கிறேன், இதெல்லாம் மெர்ஜ் பண்ணியாச்சு. இதுமாரிலாம் வைகோலாம் அவர் பார்க்க மாட்டாரு, வைகோலாம் அவர் சீண்டவே மாட்டார் எடப்பாடி. அவர் அது அந்த கட்டத்தெல்லாம் தாண்டிட்டாருங்க. அவர் இப்போல்லாம் சண்டை போடுறதே ஸ்டாலின் அவர்கள் கூட மட்டும் தான். 2021 அவர் சண்டை போடுறது ஸ்டாலின் அவர்கள் கூட தான். ஸோ அவரோட ஸ்டேச்சர் பிரச்சனை இல்லை இப்போ, ஓகேங்களா. எடப்பாடிக்கு அந்த ஸ்டேச்சர், எடப்பாடியை வந்து முதலமைச்சராக இருந்துட்டார், இப்போ 5 வருஷமா எதிர்கட்சி தலைவராக இருந்துட்டார், அவருக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. நம்ம வந்து இவங்க வந்து அடிமை முரட்டடிமை அப்படின்னு சொன்னா கூட நீங்க ஹிஸ்டரியில பார்த்தா அவருக்கு ஒரு இடம் இருக்கு. அவரு முதலமைச்சராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் இருந்து இந்த கட்சி வழி நடத்தி இப்ப இந்த ஒரு எலெக்ஷன்ல போய் அட்டன் பண்ண போறாரு. அவருக்கு இந்த எலெக்ஷன்ல சிஎம் ஆவோ எதிர்கட்சி தலைவராவோ இல்ல 3வது இடத்துக்கு ஏதோ ஒன்று வராருன்னா கூட அது அவரோட தலைமையில நடந்ததா இருக்கும். பட் மற்றவங்களாம் அப்படி பேசவே முடியாதுல்ல. வைகோ பேசுறாருன்னா நீங்க எல்லாம் பேசவே முடியாதுன்றவாங்க. உங்க கட்சியை பத்தி பேசுங்க, உங்க கட்சியில இருக்கிற வரலாறு ஒண்ணு சொல்லுங்க, ஏதோ உங்க கட்சி சிம்பிள்ல நின்று ஜெயிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா எதுவுமே அமைதியா தான் இருக்கணும். திருமாவளவன் பேசலாம், அவருக்கு அந்த இது இருக்குது, ஒரு 4 எம்எல்ஏ வச்சிருக்காரு, அங்க எம்பி வச்சிருக்காங்க, இப்ப 8 தொகுதி வாங்கியிருக்காரு, ஜெயிக்கலாம் தோக்கலாம், அவரால் பேச முடியும். ஆனா நீங்க பேச முடியாது, கனிமொழி அவர்களால் பேச முடியாது. கனிமொழி அவர்கள் இந்த மாதிரி பேச முடியாது, ஆட்சியில் நடந்த பிரச்சனையை பத்தி பேசலாம்.
நீங்க வந்து நிதிஷ்குமார் மாதிரி ஆயிடுவீங்கன்னு பேசுனீங்கன்னா அவங்க இப்படிதான் திருப்பி பேசுவாங்க. ஆமா. இந்த டெம்ப்ளேட்டை தான் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அது உண்மை. ம். நம்ம பொய் சொல்லலை. அவங்களால ஒரு எம்எல்ஏ ஆக முடியாதீங்க. எம்- வேம்புலியவே அடிக்கிற அளவுக்கு உன்ட்ட தெம்பு இருக்கலாம், அதுக்காகலாம் ரோஸ் அடிச்சிட முடியாதுன்ற மாதிரி தான். எம்பி ஆகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து திறமை இருக்கலாம், ஆனா உங்களால எம்எல்ஏ ஆக முடியாது. நீங்க நினைச்சாலும் உங்களால எம்எல்ஏ ஆக முடியாது அப்படின்றது தான் இதுல உள்ள நிதர்சனமான உண்மை. உண்மை. கண்டிப்பா கார்த்திக், அடுத்தடுத்து பல விஷயங்களை பத்தி பேசுவோம். மிக்க நன்றி. மகிழ்ச்சி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு